யோவானின் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை கவனிங்க. என்னை அனுப்பினவர் 8:29. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அல்லேலூயா. இயேசுவுக்கே இந்த பூமியில மனுஷனா இருக்கிற போது யாருக்கு பிரியமாய் நடக்க வேண்டியது அவசியமா இருந்தது? பிதாவுக்கு பிரியமாய் நடக்க வேண்டியது அவசியமாய் இருந்தது. அப்படி அவர் பிரியமா நடக்கிறதுனாலதான் இவர் போற பக்கமெல்லாம் வெற்றி. இவர் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஊழியத்தை செய்தாரு. சக்சஸ்ஃபுல்லான ஒரு குடும்ப தலைவர், அதாவது மூத்த சகோதரனா இருந்து எல்லாவற்றையும் மறிக்கிற போது கூட எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ததனுடைய ரகசியம் என்ன அப்படின்னா, எந்த இடத்துலயும் போய் தோற்று போகல. இவருக்கு விரோதமா எத்தனையோ பேர் எழும்பினாங்கல்ல. இயேசுவுக்கு விரோதமா பரிசேயர் எழும்புறாங்க, சதுசேயர் எழும்புறாங்க, பிரதான ஆசாரியர்கள் எழும்புறாங்க, சேனை தலைவர்கள் எழும்புறாங்க. கவர்மெண்ட் அவருக்கு விரோதமா எழும்புகிறது. யூத ஜனங்கள் இவருக்கு விரோதமா எழும்புறாங்க. அவர் என்னத்தை பேசுவாரு அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு பாருங்களேன். எதை பேசினாலும் ஏதாவது விதத்துல குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க நம்ம கூடவே இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமா? ஒரு சில நம்ம குடும்ப வாழ்க்கையில கூட என்ன செஞ்சிருவோம், அப்படித்தான் இருக்கும் பாருங்களேன். எதை சொன்னாலும் என்ன செய்யறீங்க? குற்றம் கண்டுபிடிக்கிறீங்க. எதை சொன்னாலும் தப்பாவே இருக்குது, எதை சொன்னாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த வாழ்க்கையே நல்லா இருக்காது. ஆனா இயேசு எங்க போனாலும் அவர் சாப்பிட்டா குற்றம் கண்டுபிடிப்பாங்க, அவர் பிசாசை துரத்தினா குற்றம் கண்டுபிடிப்பாங்க, அவர் சுகப்படுத்தினா குற்றம் கண்டுபிடிப்பாங்க, அவர் ஒரு வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ஒரு விருந்து சாப்பிட்டா குற்றம் கண்டுபிடிப்பாங்க. இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க கூடவே இருப்பாங்க, கூடவே இருக்கிறாங்க. அவரை கொலை செய்வதற்கும் சில நபர்கள் என்ன செய்தாங்க? ஆலோசனை பண்ணினாங்க. அவரை ராஜாவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சிலர் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க ஆலோசனை பண்ணினாங்க. ஆனா இதுல எல்லாம் எந்த விதத்திலும் தப்பித்துக் கொள்ளாதபடிக்கு எதற்காக நான் அங்கே அனுப்பப்பட்டேனோ அந்த காரியத்தை சரியா செய்துட்டு அவர் பிதா நமக்கு வைத்திருக்கிற அந்த திட்டத்தை, அந்த தீர்மானத்தை, அந்த ப்ராஜெக்டை செய்துட்டு சரியா ஆண்டவர் திரும்பி போவதற்கு அவர் எப்படி இந்த சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னா வேதம் தெளிவாய் சொல்லுது, அவருக்கு பிரியமானதை செஞ்சேன். அல்லேலூயா. அவருக்கு பிரியமானதை செஞ்ச அவர் என்ன செய்யல?